இப்ப துலாம் ராசி மாணவர்கள் எப்படி படிப்பாங்க இந்த வருஷம்? அது உங்களுக்கு படிப்பெல்லாம் எப்படி இருக்கும்? பிற்பகுதியில 5ல ராகு குருனோட பார்வையில. அப்ப படிப்புல கொஞ்சம் ஒரு கோளாறு வரையும். நெறைய வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நெறைய பிள்ளைங்க லவ் பண்ண ஆரம்பிச்சுடும். லவ் பண்றது, அ ஒரு இப்பதான் லவ்வுன்னா அது ஒண்ணு இல்லவே இல்லல்லம்மா. சும்மா நெறைய ரொம்ப கம்மி. சும்மா ஆ, டைம் பாஸுக்கு ஆமா. பிள்ளைங்க. க்ரஷ் இடுதுங்க, பெஸ்டின்னுதுங்க, பெஸ்டின்றாய்ங்க. என்னென்னவோ சொல்லுதுங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரிலாம் பிள்ளைங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் பிற்பகுதியில. அதே மாரி முற்பகுதியில ஓரளவுக்கு சொல் பேச்சு கேட்டுது. இந்த பிள்ளைங்க பிற்பகுதியில கேட்காது. என்ன அப்டின்னா, ஏங்க துலா ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்களேங்க. நல்லா இருக்குதான். இந்த காலத்துல எந்த புள்ள கேக்குது? அந்த மாரி நம்ம நெனச்சுக்க வேண்டியது தான். இந்த பிள்ளைங்க என்ன பண்ணும்னா, இந்த விக்ரமாதித்தன் கத நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? வேதாள வந்து விக்ரமாதித்தனோட முதுகுல வந்து முதுகுலயே உட்காந்து உட்கார்ந்திருப்பாரு. ஏறிக்கும். ஏறிட்டு இந்த கதை ஒரு கதைய சொல்லும். இதுக்கான பதில் சொல்லு. ஏன் அந்த ராணி அப்படி பண்ணா? ஏன் இந்த அரசன் இப்படி முடிவு பண்ணான்? இதுக்கான பதில் சொல்லு, பதில் சொல்லு. சொல்லலன்னா உன் தல சுக்கு நூறா வெடிச்சிடும் வெடிச்சிரும். அப்படிங்கும். பதில் விக்ரமாதித்தன் யோசிச்சு அவன் பயங்கர புத்திசாலி. பதில் சொல்லிடுவான். சொன்ன பின்னாடி திரும்பி முருங்க மரத்துல போய் தொங்கும் அந்த வேதாளம். அந்த கதை தான் பிள்ளைங்க. நடுவுல கொஞ்சம் திருந்தா மாரி இருக்கும். திருப்பி போய் தொங்கும். என்ன பண்ண முடியும்? அமைதியா இருக்கணும். இந்த காலகட்டத்த என் பிள்ளைய நான் திருத்தியே தீருவேன். மிஸ் கிட்ட மாட்டி விடுறேன். காலேஜ்ல போய் அசிங்கப்படுத்துறேன். அப்படிலாம் சொன்னீங்கன்னா, பிள்ளை உங்கள விட்டு ரொம்ப தூரம் போயிடும். விட்டுறணும். அவனே பட்டு திருந்துவான் ஆமா, அப்படிங்கிற மாரி ஆமா. விட்டுறணும். அமைதியா இதுவும் அனுபவம் ஒன்றே வந்து உன்னை மாற்றும் அப்படிங்கிற அப்படின்ற மாதிரி மாரி நம்ம குழந்தைங்க விஷயத்துல மட்டும் அமைதியா இருக்கும். அது கண்டிப்பா. ஒண்ணு மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கே தவிர வேற எதுவும் கிடையாது.